ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து புனித தேன் எடுக்க தான் வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து லீவு, ஒர்க் இல்லை, அதனால் வீட்டில் சும்மா இருந்தேன். அப்படியே இந்த சைடு கேணி பக்கமாக வந்து பார்த்தா கொலை உள்ளே போயிட்டு வந்துச்சு. பார்த்தா தேன், சரி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். இப்போ எங்காலும் உள்ளே கையை விட்டுருக்காரு. இப்போ பாருங்கள், ஏற்கனவே ஒரு ராட்டு எடுத்து வச்சுருக்கோம். தேன் கிடைக்குதா இல்லையான்னு பார்ப்போம். ஏதோ ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு இருக்குது. அடுத்த ராடு எடுத்தாச்சு. பாருங்க, இந்த இதில் நான் கை பிடிச்சிருக்க இடத்துல இருக்கிற மட்டும்தான் தேன். கீழே இருக்கிறதெல்லாம் வந்து புழுவு, அதிலலாம் தேன் இருக்காது. கிணம் ஃபுல்லாகவே பண்ணலாம், வெறும் குலவையாகவே பறக்க ஆரம்பிச்சிருச்சு. உள்ளே இருந்ததில் வெளியே அழைப்பி விட்டோம். அதில் ரொம்ப வருது. நிறையா பேர் பார்த்தா எல்லாம் நெருப்பு வச்சு பூசிக்கி எடுக்கிறாங்க. அது மாதிரி குலவை எப்போதுமே பண்ணாதீங்க. அணுங்காமல் ஊதி விட்டு கையை விட்டு எடுத்திங்கன்னா எதுவும் பண்ணாது. நாங்களும் தான் எடுக்கிறோம். இன்ன வரைக்கும் ஒரு கொத்து கூட வாங்கலை. நீங்களும் இந்த மாதிரி எடுத்துருக்கீங்களா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறோம். பாருங்கள், ஃபுல்லாக இருக்குது. நம்ம கடுக்கிற தாங்கலாம். அப்படியே கொண்டு போய் வெட்டியில் வச்சா தேன் வச்சுருல, ராணி தேனி பிடிச்சி அதை கொண்டு போய் வச்சு ஒரு இது மாதிரி வச்சு அடைச்சிட்டோம்னா குலவையில் போகாது. தேன் கட்டிடும் அப்படியே. ஆமாம். ஆப்பிலிருந்து 4 ராடு தான் இருக்குது. மொத்தமே நான் அன்றைக்கி பார்த்து 5 ராடு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னும் வைக்கலன்னு நினைக்கிறேன். சின்ன ராடு வந்துச்சு. ஒரு குட்டி ராடு ஒன்று தெரியுது. அவ்வளோதான். இப்போ ராடெலாம் பழசாக தான் இருக்குது. முந்தெல்லாம் பெரிய பொந்து தாண்டா வைக்கிறது தாண்டா. இதில் இவ்வளோ தாண்டா வைக்கிது. அதுக்காண்டு வச்சா எடுக்க முடியாது நோக்கிறேன். ஏன்னா அதுக்காண்டு குழந்தைங்க உட்காந்துருக்குது. எனக்கு ராடு தெரியல. கை உள்ளே அது வளர்ந்துருக்கு. ஒரு டைம்லாம் கை உள்ளே வாமல் குச்சியில் கொக்கி மாதிரி கட்டி உள்ளே கோத்து எடுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த அவ்வளோதான் குழவிட்டே முடிச்சுட்டு இருக்கேன். அது மாரி கேணியில் இப்போ நமக்குள்ளே எத்தனை குழவி உட்காந்துருக்குன்னு. அவ்வளோதான் நினைக்கிறேன். சோடி முடிஞ்சிச்சு. அதெல்லாம் எதுவுமே இல்லை. தான் இருக்கு எல்லாம் அப்படி தானே உடனே பக்கத்து கிணறு போய் பார்த்தா தெரியும். அந்த கிணறு உள்ளே குச்சி விட்டு பாரு. அவ்வளோதான் மக்களே, தேன் எடுத்துகிறோம். நாங்கள் மேலே ஏறி போகிறோம். இதான் பார்த்துங்க கேணி. இந்த கேணிக்குள்ளே தான் இறங்கி அட்வென்ச்சராக இறங்கியிருக்கோம். இது பாருங்கள், இது கீழே படியே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு தொங்கி தான் வந்து இறங்கணும். உசுரை வந்து கொஞ்சம் கஷ்டம், குறைஞ்ச கஷ்டம்லாம் கிடையாது. ரொம்பவுமே கஷ்டம். வீர பனையை வச்சு இதெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். அதுக்காக